Assalamualaikum, welcome to Foodie with Vinu channel. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் வந்து கட் பண்ண போறேன். ஃப்ரூட்ஸ் னு சொல்லும்போது கொய்யாக்கா, பப்பாயா இது ரெண்டும் தான் இன்னைக்கு வாங்கி இருக்கேன். இப்போ வந்து இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Foodie with Vinu channel-ஐ subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இத வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொய்யாக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன். நம்ம வெளியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குனாலும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே கட் பண்ண கூடாது. தூசியாட்டெல்லாம் இருக்கு அதுக்கு மேலே எல்லாம். நம்ம இப்போ இந்த ஸ்கின்ல எல்லாம் வந்து மேலே தூசியாவே இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கும், அப்படியே வந்து தொலியை செத்திட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த கட் பண்ணும்போது இந்த கையில எல்லாம் இருக்கணும் செய்யாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணணும். நல்ல பெருசாகவே இருக்குது. அதனால் எனக்கு பாதி போதும், பாதி அடுத்த நாள் எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான பப்பாயா. இந்த பாதி அங்கே எடுத்து வச்சிடலாம். பப்பாயா வந்து நோம்பில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூடு இல்லைன்னு. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அதனால் இன்றைக்கி பப்பாயா வாங்கிக்கிட்டேன். இதில் உள்ள சீடெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த சீடை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து லைட்டாக மீடியமாக வச்சு வானிலையில் சூடாக்கி நம்ம பவுட்ரு பண்ணி ஹனி கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே வந்து பிம்பிள்ஸ் வருது, அவங்களுக்கெல்லாம் வரவே செய்யாது. நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சீடு எடுத்துட்டோம், அதில் உள்ளதையும் எடுத்துடலாம். தர்பூசணி தான் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிட்றது. எனக்கும் அதுதான் பிடிக்கும். சரி, நம்ம சீடெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நீல வாக்கில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கின் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுடலாம். டயட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போது நோம்பெல்லாம் தொடர்ந்து பிடிக்கிறதுனால எனக்கு வந்து டயட்டில் இருக்க முடியாது. அதனால் நான் வந்து எல்லாமே இப்போ 1 மந்த்துக்கு நான் அதிகமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எதுவுமே சாப்பிடாததே கிடையாது, எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் 8 மாதமாக நான் சாப்பிடவே இல்லை. நம்ம சுகரில் உள்ளதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன். இப்போ அப்படி இல்லை, நோன்பு இருக்கனால எல்லாமே சாப்பிட்றேன். நோன்பு எல்லாமே முழுமையாக பிடிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் எல்லா நோம்பையும் பிடிச்சி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் நம்ம டயட் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை டயட்டு. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கட் பண்ணியாச்சு. 2 பிளேட்லேயும் கட் பண்ணி எடுத்துட்டோம். பாதி பப்பாயாயே 2 பிளேட்லேயும் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு பப்பாயா வந்து 105 ரூபாயா. சரி, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னென்னா பப்பாயாவை வெட்டி வைக்கிறேன் இல்லை, அதனால். இப்போ கொய்யாக்காய் கட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பழமாக இருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து மிளகா பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது இப்போ வேண்டாம், நோன்பு திறக்கும்போது சூட்டை கிளப்பிடும், அதனால் வேண்டாம். நான் வந்து ஆயில் ஃபுட்டு வந்து செய்யாதது, என் மூத்த மகன் வந்து சாப்பிடவே மாட்டான். நான் எப்போவாவது செய்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவான். அப்போ அவன் சாப்பிடாம செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதனால் நான் செய்கிறதே கிடையாது. வீடியோக்காக தான் 2-3 வாட்டி போட்டேன். அதனால் அவன் சொன்னான் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது நம்மளால் எப்படி சாப்பிட முடியும், அதனால் ஃப்ரூட்ஸு போதும் அப்படின்னு சொல்லிட்டான்.
சரி கொய்யாக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சமோசா வந்து நான் வந்து 4 அண்ணா வந்து கடையிலேருந்து தான் வாங்கினேன். இளைய மகன் வந்து கஞ்சியே குடிப்பார், அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இஃப்தார் ஸ்பெஷல் வந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க. சிக்கன் கிரேவி எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் இடியாப்பம், அப்புறம் பரோட்டா. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.